ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஃப் கட்டு கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் புளி, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகா. இதுக்கு பச்சை மிளகா போட்டால் தாங்க நல்லா இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்து அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டவ் ஆனில் இருக்கணும்னு தேவையில்லை. இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி இலையை எடுத்து வச்சுட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சிட்டோம். இப்போ எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சிட்டோம். சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதே கடாய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன்லைனில் வடித்து வச்சுருக்க சாதம், கொஞ்சம் நல்லெண்ணெய், அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் இதுக்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி சாதம் ரெடி. இது கூட உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.